தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட வேதாகமத்தில் இருந்து 4ஆம் ஜாமம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த 4ஆம் ஜாமத்தில் நடந்தது என்ன? அந்த 4ஆம் ஜாமத்தின் ரகசியம் என்ன? அந்த 4ஆம் ஜாமத்தில் நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நன்றாக கவனி. எபிரெயருடைய கடிகாரத்தை பார்ப்பீர்களே ஆனால் அது 3 நிலைகளிலே காணப்படும். முதலாம் மணி நேரம், நள்ளிரவு, காலை. ஆனால் ரோமருடைய கடிகாரத்தின்படி 4 ஜாமங்கள் இருக்கிறது. முதலாம் ஜாமம் 6 மணி முதல் 9 மணி வரை, 2ஆம் ஜாமம் 9 மணி முதல் 12 மணி முதல், 3ஆம் ஜாமம் 12 மணி முதல் 3 மணி வரை, 4ஆம் ஜாமம் 3 மணி முதல் 6 மணி வரை கணக்கிடப்படுகிறது. இந்த 4ஆம் ஜாமத்தை குறித்து நீங்கள் வேதத்தை கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் சில நிகழ்வுகள் அந்த நேரத்தில் தான் நடந்திருக்கிறது. என கண்பானவர்களே, முதலாவது ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் யாக்கோபு தேவனோடு ஒரு மல்யுத்தம் செய்து தனது இலக்கை அடைவதற்கு அவன் அவரை நேருக்கு நேராக சந்திக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவனுடைய ஆசீர்வாதத்தின் இலக்கை அடைவதற்கு அவன் என்ன செய்கிறான்? இந்த 4ஆம் ஜாமத்தில் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவன் விடலங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லுகிறான். இரண்டாவது யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 25லிருந்து 26வது வசனம் வரை வாசிப்பீர்களே ஆனால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலில் வழிநடத்தின நேரம் இந்த 4ஆம் ஜாமமாயிருக்கிறது. மூன்றாவது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை வாசிப்பீர்களே ஆனால் கிதியோன் மீதியானியர்களை தோற்கடித்த நேரம் 4ஆம் ஜாமமாயிருக்கிறது. நான்காவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை வாசிப்பீர்களே ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவிக்க தேவ தூதர்கள் களத்தில் மேய்ப்பர்களுக்கு தோன்றின நேரம் 4ஆம் ஜாமம். ஐந்தாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48வது வசனத்தில் 4ஆம் ஜாமத்தில் கடலில் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்களைப் போல் காணப்பட்டார். இயேசு சீசர்களை சந்தித்த நேரம் 4ஆம் ஜாமம். சீசர்கள் கடலில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலமான காற்று வீசப்படுகிறது. பயம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இனி எப்படி தப்பி பிழைக்க போகிறோம் என்று இருக்கிற சூழ்நிலையில் தேவன் அவர்களை சந்தித்த நேரம் 4ஆம் ஜாமம். அது மாத்திரமா? ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் கடலின் மேல் நடந்தது 4ஆம் ஜாமம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினது 4ஆம் ஜாமம். கடைசியாய்
ஏழாவதாக மணவாளனுடைய வருகைக்காய் ஆயத்தமாயிருக்கிறார்கள். 10 மணவாட்டிகள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். 5 பேர் ஆயத்தம் உள்ளவர்கள், 5 பேர் ஆயத்தம் இல்லாதபடி எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். என் எஜமானுடைய வருகை, மணவாளனுடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று காத்திருந்த வேளையில் அவர் வர தாமதித்த போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1 13 வசனங்களை வாசித்து பாருங்கள். மணவாளன் வர தாமதித்த போது நித்திர மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். என கண்பானவர்களே, மணவாளன் வருகிறார் என்ற செய்தி கேட்டபோது ஆயத்தமாயிருந்தவர்கள் மணவாளனோடு கூட கடந்து செல்லுகிறார்கள். நன்றாக கவனியுங்கள். வேதாகமத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே 4ஆம் ஜாமத்தில் நடந்தது. தேங்க்யூ லார்ட். வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 12-13 வாசித்து பாருங்கள். உன் ஜீவ காலத்தில் எப்பொழுதாவது நீ விடிய காலத்திற்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்திற்கு அதன் இடத்தை காண்பித்தது உண்டோ என்று யோபு பக்தன் கேட்கிறான். என கண்பானவர்களே, யோபு பக்தன் ஜெபத்தின் தாக்கத்தை வெளிப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடியும். உங்களுடைய நாட்கள் தொடங்கி இந்த நாட்கள் வரை நீங்கள் என்றைக்காவது இந்த 4ஆம் ஜாமத்தில் விழித்தது உண்டா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, 4ஆம் ஜாமம் என்பது கர்த்தர் உன்னை சந்திக்கிற நேரம். 4ஆம் ஜாமம் என்பது அவன் சொல்லுகிறான், விடிய காலத்து நேரத்திற்கு நீ கட்டளை கொடுத்து அந்த அருணோதயத்திற்கு அந்த இடத்தை காண்பித்தது உண்டோ? அந்த அருணோதயம் உன்னை சந்திக்கும்படி அந்த ஜெப நேரத்தை நீ காண்பித்தது உண்டா? இந்த 4ஆம் ஜாமத்தில் 3 காரியம் நடக்கும். ஒன்று, இந்த 4ஆம் ஜாமம், அதாவது 3 மணியிலிருந்து 5 மணி வரை என்பது அது சத்துருவனுடைய நேரமாயிருக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? வாசியுங்கள். மத்தேயு 13வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் சத்துரு என்ன செய்கிறான்? கோதுமைக்குள் களையை விதைத்து கொண்டு போகிறான். இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம், தேவன் நம்மை தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் ஏன் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை? வேதம் சொல்லுகிறது, கோதுமைக்குள் சத்துரு வந்து களைகளை விதைத்தான். எப்ப சார் விதைத்தான்? அவர்கள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது. இரண்டாவது நாம் சொல்லுகிறது என்ன? அதிக நேரம் தூக்கம் வருகிற நேரமே இந்த 4ஆம் ஜாமத்தில் தான். நிறைய நேரத்தில் நம்ம சொல்கிறோம்ல, காலையில் தான் பாஸ்டர் எனக்கு தூக்கமே வருகிறது. காரணம் என்ன? சத்துருவானவன் உன்னுடைய வாழ்க்கையை ஜெயிக்க விடக்கூடாதபடி, உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாதபடி, நீ எழுந்திருக்க முடியாத சூழ்நிலையை அவன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறான். நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று முயற்சி செய்தும் சில நேரத்தில் உங்களால் எழுந்திருக்க முடியலை. என கண்பானவர்களே,
காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஏன் உங்களால் எழுந்திருக்க முடியவில்லை? அது சத்துருவின் நேரம். நீ எழுந்து ஜெபிப்பாயே ஆனால் தேவன் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விடுவார். அதனால தான் அவன் உங்களை காலையில் ஜெபிக்க விடாம தூங்கு ராஜா அப்படின்னு நல்ல தூக்கத்தை கொடுக்கிறான். மூன்றாவது, தேவன் உங்களை சந்திக்கிற நேரம் இது. லிசன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீ அதிகாலையில் ஜெபிக்கும் போது தேவனுடைய சகாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அப்ப தேவன் உங்களை சந்திக்கிற நேரம், அன்றைக்கு சீசர்களை சந்தித்த நேரம் அதிகாலை வேளைங்க. நீங்க அந்த வசனத்தை வாசித்து பார்த்துங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 25, 26 வாசித்து பாருங்க. படகு நடு கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் சாமத்திலே இயேசு என்ன செய்கிறார்? கடலின் மேல் நடந்து வருகிறார். சீசர்கள் பயணம் செய்கிற படகு என்ன செய்கிறது? அலைகளினால் அலைவுபட்டது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். நடந்து வருகிறதை சீசர் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு பக்கம் கடலினுடைய சீற்றம், எதிர்காற்று வீசுகிறது, படகு அலைவுபடுகிறது. தன்னுடைய படகை இயக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது எதிர் திசையில் முகத்தை பார்க்க முடியாத ஒரு மனுஷ சாயல் இருக்கிற ஒரு மனிதன் கடந்து வருகிறதை கண்டபொழுது பயந்தார்கள். ஐயோ, நமக்கு நடக்கிற சம்பவம் என்ன? எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்டதான பயங்கள் சூழ்ந்திருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில போராட்டத்தின் மேல் போராடி ஜெயத்தை பார்க்க முடியாத சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார்? அவர்களை காப்பாற்றும்படி கடந்து வருகிறார். நன்றாக கவனியுங்கள். அவர் சொல்லுகிற வார்த்தை, இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உன்னோடு பேசுகிற நேரம் 4ஆம் ஜாமம். நீங்க வேதத்தை கவனித்து பார்த்தீர்களே ஆனால், மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, அதிகாலையில் ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். தேவன் உங்க ஜெபத்திற்கு பதில் அளிப்பார். நான் சொல்ற நேரம் அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீ எழுந்து ஜெபிக்கணும். இதுதான் 4ஆம் ஜாமம். இதில் எழுந்து நீ ஜெபிக்கணும். இந்த நேரத்தில் போய் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கக்கூடாது. உன் தேவைகளுக்காக நீ ஜெபிக்கக்கூடாது. தேவனோடு கூட பேசுகிற நேரம், தேவனை ஆராதிக்கிற நேரம், தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை பண்ணுகிற நேரம். அதிகாலை நேரத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன், போய் உங்கள் தேவைகளுக்காக போய் அழாதீங்க. நீ ஜெபிக்க வருவதற்கு முன்பதாகவே உன்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். அப்படி என்றால் அப்போ அதிகாலை வேளையில்
நீ அவருடைய முகத்தை தேடணும், அவரோடு பேசணும். நீ அவரோடு பேசும் பொழுது இரண்டாவது அவர் உன்னோடு பேசுவார். முதல்ல அதிகாலையில் தேவனை நல்ல ஆராதனை செய்யுங்க. இரண்டாவது வேத வசனத்தை அறிக்கை செய்யுங்க. உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு நேராக வேத வசனத்தை கொண்டு பேசுங்க. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது அந்த நாள் ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தின் நாளாய் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து காலையில் செய்ய போகிற ஊழியத்திற்காக அவர் அதிகாலையில் எழுந்து பிதாவை நோக்கி ஜெபித்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? நஷ்டத்தின் மேல் நஷ்டம் அடைந்து இனி என்ன செய்வது என்று உங்களுடைய படகு தவித்து கொண்டிருக்கிறதா? உங்களுடைய பிரச்சனைக்கு முன்பாக, உங்கள் சூழ்நிலைக்கு முன்பாக இயேசு கடந்து வர விரும்புகிறார். அவர் கடந்து வருகிற நேரம் 4ஆம் ஜாமம். நீ ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவர் ஏன் கூட இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று கிதியோன் கேட்டது போல நீ கேட்கலாம். கிதியோனை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், பராக்கிரமசாலியே, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். நான் தைரியமா சொல்லுவேன், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் பார்க்கிற நேரம் அதிகாலை 4ஆம் ஜாமம். யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11-12 வாசித்து பாருங்கள். யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயோலோன் பள்ளத்தாக்கில் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசோரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடு வானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னவும் இல்லை, அதற்கு பின்னவும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, யோசுவாவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரே ஒரு வார்த்தையின் நிமித்தம் சூரியனும் சந்திரனும் தரித்து நிற்குமே. ஆனால் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அற்புதங்கள் நடக்கும். அதிகாலையில் எழுந்து நீ பேசுகிற வார்த்தைகள் வேதத்திலிருந்து எடுத்து பேசுங்க. ஏங்க, எலியா ஜெபிக்கிறான். அவன் என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? 3 வருஷம் 6 மாசத்திற்கு மழை பெய்யாதுன்னு சொல்றான். அந்த வார்த்தையின்படியே, எலியா சொன்ன வார்த்தையின்படியே அங்க நடந்துச்சா இல்லையா? வேதம் சொல்லுகிறது, அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் சாமுவேலை கர்த்தர் கூப்பிடுறாரு. 3 முறை கூப்பிடுறாரு. இவன் ஏலிக்கு முன்பாக போய் நிற்கிறான். ஏலி கூப்பிடல. அவன் அறிந்திருந்தான், சாமுவேலை யாரு கூப்பிடுகிறது? கர்த்தர் கூப்பிடுகிறார். நீ போய் படுத்துக்கோ, மறுபடியும் அவர் உன்னை கூப்பிடுவாரு. கூப்பிட்டா, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்ல. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்பு போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன். Glory to God.
எப்போ ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுறாரு? 4ஆம் ஜாமத்தில் அவன் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சாமுவேலை கர்த்தர் கூப்பிடுகிறார். எதற்காக கூப்பிடுகிறார்? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலின் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். சாமுவேலை அந்த தேசத்தின் ஒரு தீர்க்கதரிசிதான் என்று கர்த்தர் என்ன செய்தார்? ஜனங்களுக்கு முன்பாக அவன் அறியப்படக்கூடிய ஒரு நபராயிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. 21வது வசனம் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். என கண்பானவர்களே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால வெளிப்படுத்துவார். எப்போ? அதிகாலையில். நான் சொல்றேன், அந்த அதிகாலை நேரம் என்பது தேவன் உன்னை சந்திக்கிற நேரம், உன் சூழ்நிலைகளை மாற்றுகிற நேரம், உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற நேரம். அந்த நேரத்தை சத்துருவானவன் நீ பயன்படுத்தக்கூடாதபடிக்கு அந்த நேரத்தை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். என கண்பானவர்களே, இந்த நிமிடம் வரையிலேயும் ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் அகப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை கண்டு நீ பயப்படாத, திடன்கொள், நான் உன்னை சந்திக்கும்படி நான் கடந்து வருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சந்தித்தா கட்டாயம் அற்புதம். உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற, உனக்கு முன்பாக இரைச்சலை போல இருக்கிற எந்த காரியங்களாயிருந்தாலும் அவைகளிலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை தர கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். 4ஆம் ஜாமத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்கள் சூழ்நிலைகள் ஜெயமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.